நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் எழும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நம்மளை தப்பு வைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தால் என்று சொல்லும்போது நம் இருதயத்தில் பூரா மீனிங்கோட அவருக்குள்ள நாம நம்பிக்கையை ஸ்தாபனம் பண்ணி வைக்கும் பொழுது வேலை நடக்குது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நோக்கி பார்த்தா அப்படி பார்த்துட்டு அப்படி போற மாதிரி கிடையாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய முழு நம்பிக்கையும் அவர் மேல வைக்கிறோம். அவர் ஒரு நங்கூரமா நாம யூஸ் பண்ணுகிறோம். அவரை தாங்கி பிடிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு சப்போர்ட் அவருக்கு. பிரைஸ் தி லார்ட். நமக்கு எல்லாருக்கும் அவர் சப்போர்ட்டா வருகிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், எனக்காக வாதாட ஒருத்தர் இருக்கிறார், எனக்காக பரிந்து பேச ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவுதான் நாம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் மோசே அந்த ஜனங்களை வழி நடத்துவார். இது விடுதலை பயண நூலில் இருந்து நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இந்த விடுதலை பயண நூல் 14, 13, 14. ஹல்லேலூயா. இதை நம்ம வாசிக்கணும். இப்போ வாசிக்க வேண்டாம். இதை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், அவங்கெல்லாம் பயந்து கொண்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியுமாக அவர்களை கப்சா பண்ணி இன்னும் டபுளாக அவங்கள ஸ்லேவ்ஸா பயன்படுத்தி விடலாம் என்ற நோக்கத்தோடு கூட அவங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு. என்னப்பா நீங்க எங்களை போய் அங்கிருந்து தப்பிச்சு அங்கிருந்து விடுதலை பண்ணி கூட்டிட்டு வர்றீங்களே, இப்ப பாருங்க அவங்க திருப்பி வந்துகிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. பேசாம நாம அங்கேயே இருந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி செஞ்சீங்க? ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் எங்கே போகிறது? அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் சி. ஹல்லேலூயா. இந்த சைடில் படையாக வர்றாங்க இவங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன கதியாக போகிறோம்? பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி இந்த சில சமயம் வாழ்க்கையில் நமக்கு அப்படி ஏற்படலாம். ஹல்லேலூயா. ஒரு வழியும் இல்லை, ஒரு வழியும் இல்லை எனக்கு. ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணுவேன்? சில பேர் பாருங்க தப்பான முடிவு எடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. பேசாம தற்கொலை பண்ணிக்குவோம். ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு? ஹல்லேலூயா. சில சமயம் பாருங்க, சில பேர் வேற தவறான காரியத்துல போயிடுவாங்க, பாவம் நினைக்காமவே போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா நமக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. மேல அனார்ந்து பார்த்து அவரை நோக்கி பார்க்கிற ஒரு வழி இருக்குது. பிரைஸ் தி லார்ட். மோசே என்ன சொன்னார்? யூ ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் யூ see. ஹல்லேலூயா. யூ ஸ்டாண்ட் ஸ்டில். நீ நகராம அப்படியே இருந்து நீ கடவுளுடைய மீட்பை பாரு பாரு பாரு. ஹல்லேலூயா. You see the salvation of our God. Hallelujah. நம்மளை விடுவிக்கிற அந்த ஆண்டவரை நீ நோக்கி பாரு, நீ நம்பு. உன் நம்பிக்கையிலிருந்து நீ தவறி போகாத, வேற முடிவை நீ எடுக்காதே. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த நேரத்திலேயே உன்னை காப்பாற்றுவார். நீ பாரு, நீ ஸ்டாண்ட் ஸ்டில்னா அமைதலா இரு, அப்படின்னா ஜெபத்தில் இரு. நீ ஆண்டவரையே நம்பு. ஹல்லேலூயா. அவர் பேர் எடுத்து உச்சரி. ஹல்லேலூயா. அவரையே உயர்த்தி பிடி. ஹல்லேலூயா. நீ நம்பிக்கையிலிருந்து தவறி விடாதே. நீ உனக்குள்ள சொல்லு, அவர் என்னை தப்புவிப்பார். என்ன இருந்தாலும் நான் சாக போறதில்லை. 118வது திருப்பாடல்ல எழுதியிருக்கு 17வது வசனத்துல. ஹல்லேலூயா. நான் சாக மாட்டேன். ஹல்லேலூயா. நான் உயிரோடு கூட இருந்து அவருடைய மகிமையை நான் எடுத்து சொல்லக்கூடிய நிலை எனக்கு வருது. ஹல்லேலூயா. யோபு சொன்னாரு 19 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அவர் என்னை உயர்த்துவார், இறுதி நாளில் என் கண்ணால நான் அவரை பார்ப்பேன். ஹல்லேலூயா. அவர் என் விமோசகர். என்னை இந்த நிலையிலேயே படுக்க வைத்துக் கொண்டு இருக்க மாட்டார். அவர் வருகிறார், அவரை நான் காண்கின்றேன். இதோ என் கண்ணாலேயே நான் பார்ப்பேன்.
எவ்வளோ நம்பிக்கை அறிக்கை பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தில் ஒரு நம்பிக்கை அறிக்கை மோசே ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்ததும் அவங்க எல்லாம் நம்பினாங்க. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் இனி உங்களுக்கு அல்லப்பா, அது கடவுளுடைய யுத்தம். ஹல்லேலூயா. அது ஆண்டவருடைய யுத்தம். பிரைஸ் தி லார்ட். அவரே மேற்கொள்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவரே கையாளுவார், அவரே பொறுப்பெடுத்துக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். திஸ் வார் இஸ் நாட் யோர்ஸ். The Lord will fight for you. The Lord will fight for you. இதோ ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த எகிப்தியரை இப்போ நீங்க பார்க்கிறீங்க, அந்த எகிப்தியரை இனி நீங்க காண மாட்டீங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம கஷ்டத்தை எல்லாம் மேற்கொண்டு வந்துடுவோம். சுலபம். ஹல்லேலூயா. எக்ஸாமினேஷனை சுலபமா பார்க்கலாம், ஓவர் கம் பண்ணிடலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அருள்நாதனுடைய பவரை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு சிரிப்பு நடிகரனுடைய அந்த ஜோக்கெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும்போது ஹல்லேலூயா, அவரை பார்த்தாலே சிரிப்பு தான் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில பேர் கையை தட்டிக்கிட்டு கூட சிரிப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய மகிமைக்காக கையை தட்டி அவருடைய பவரை அனுசரித்து கொள்ளுவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை இப்போ நோக்கி பார்க்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறாரா? ஹல்லேலூயா. நான் ஒரு முக்கியமான வசனத்துக்கு வரணும், எனக்கு டைம் கிடைக்கணும். நான் அதுக்கு முன்னாடி சின்ன வசனத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13-14 நீங்க வாசிக்கும் போது பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு ஒன்று. பிரைஸ் தி லார்ட். மணமகன் உயர்த்தப்படணும், அப்போ அவங்கெல்லாம் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் அவர்களை மீட்டுக் கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். 2 வசனத்தை நான் உங்களுக்காக எடுக்க போறேன். ஒன்று யோவான் 12:32. ஹல்லேலூயா. முதல்ல எழுதிக்கோங்க. 12:32. இங்கே என்ன எழுதி இருக்குது பாருங்க. ஆண்டவர் மனுபுத்திரன், மனுமகன், அவரை நாம் உயர்த்தும் பொழுது ஹல்லேலூயா, நான் அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன். ஐ வில் draw all people to myself. அப்படின்னா salvation. ஹல்லேலூயா. பாதுகாப்புக்குள்ளரே. பிரைஸ் தி லார்ட். அவரோடு கூட இருக்கும்படிக்கு, அவங்க பாதுகாப்பாக இருக்கும்படிக்கு நான் பார்த்துக்குவேன், ரட்சிப்பேன். சால்வேஷன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுமகன் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னா என்ன? நீங்க இயேசுவை பிரபலப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் ஒரு கிராஸ் இருந்தா கூட போறோம். ஹல்லேலூயா. இயேசு ஃபேமஸ் ஆயிடுவாங்க உங்க வீடு வழியாக. ஹல்லேலூயா. சர்ச் வழியா உலகம் பூரா இயேசு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸ்டாச்சுஸ் வழியாக இயேசு குறித்து நிறைய ரகசிய காரியத்தை நிறைய பேர் தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப இயேசு சபை மூலமா உயர்த்தப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன ஆகுது? நாமெல்லாம் அப்படிதான் வரோம். ஹல்லேலூயா. கடவுளுடைய அடைக்கலத்துக்குள்ள வரும், கடவுளுடைய ரட்சிப்புக்குள்ள வரும். அவரை பார்த்து விட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை வளர்ச்சி பெறுகிறது. ஹல்லேலூயா. ரோமையர் 12:3 நம்ம கைவிடப்பட்டவங்க அல்ல, ஓரளவு நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம பிறக்கும் பொழுதே ஆண்டவர் நமக்கு கிருபையா கொடுத்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. இலவசமா கொடுத்த நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை இயேசுவை காணும் பொழுது பைபிளில் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய இருதயத்தை தூக்கி விடும் பொழுதெல்லாம் ஹல்லேலூயா, நம்மளுடைய நம்பிக்கை வளர்ச்சி பெறுகிறது. ஹல்லேலூயா.
நாம் வந்து பயப்பட மாட்டோம். நாம் வந்து ஓடிடலாமான்னு நினச்சி பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. எங்கேயாச்சும் ஓடிடலாமா அந்த மாதிரி ஒன்று வராது. நமக்கு தைரியமாக இருப்போம். என் ஆண்டவர் என்னோடு கூட என் பட்சத்தில் இருக்கிறாரு. அல்லேலூயா. ரோமையர் 8:31 பவுல் அடிக்கிற அழகா சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லுவாரு? ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு எதிராக வருகிறவர் யார்? ஹல்லேலூயா. கடவுள் நம் சார்பில் இருக்கிறாரே, அப்புறம் ஏன் பயம்? ஹல்லேலூயா. The Lord will take care. ஹல்லேலூயா. நாங்கள் மேடை ஏறும்போது எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேலே போட்டுட்டு தான் வரேன். இந்த ஆண்டவரே பார்த்துக்கோங்க, உங்கள் வார்த்தைப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். நான் எல்லாரும் உண்மை தான் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னைய பேச விட்டுறாதீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நான் பேசினேன்னா என் குடும்ப கதையெல்லாம் கவலையெல்லாம் எடுத்து கொட்டுவேன். உங்களுக்கு இன்னும் வருத்தமாயிடும். அல்லேலூயா. ஆண்டவரே பேசட்டும். உங்கள் கவலை அவர் சிலுவைக்குள்ளே ரப்பிடும், கல்வாரிக்குள்ளே ரப்பிடும். உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நம்ம அருள்நாதரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. உங்களில் நல்ல உற்சாகமாக இருக்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதுதான் நம்ம பார்க்கிறோம் இங்கே யோவான் 12:32 அப்படி பார்க்கிறோம். இன்னொன்று யோவான் 3:14. இது வந்து பழைய ஏற்பாடு எண்ணிக்கை ஆகமத்திலிருந்து எடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எண்ணிக்கை 21 அதிகாரம் 9 நம்ம வாசிக்கும் போது பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்ன அங்கே சம்பவிக்கிறது அப்படின்னா, அவங்க உடன்படிக்கையை மறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அவங்க ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற இந்த நம்பிக்கையை போக்க விட்டார்கள். ஹல்லேலூயா. கொல்லிவாய் சர்ப்பம் அவங்கள வந்து கடிக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன ஆச்சு? அவங்க எப்படி முன்னேறுவாங்க அவங்க? ஹல்லேலூயா. உடனே மோசே அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வணங்கா கழுத்தை போல காணப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ மோசே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், நீ ஒரு வெண்கல பாம்பு உருவத்தை செய்யி. ஹல்லேலூயா. அதை உயர்த்தி பிடி. பிரைஸ் தி லார்ட். அதை அவர்கள் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. அவங்க நோக்கி கண்ணால அதை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. இது ஆண்டவரே பேசினார். பிரைஸ் தி லார்ட். உடனே கீழ்ப்படிந்தார் மோசே. ஹல்லேலூயா. பிரான்ஸ் கிடைச்சது. பிரான்ஸை உருக்கி பிரான்ஸ்லேயே ஒரு ஷேப் பண்ணாரு. ஹல்லேலூயா. வெங்கல பாம்பு உருவத்தை பண்ணி ஒரு சிலுவை வடிவத்தில் வச்சு அதை அப்படியே பிடிக்கிறார். இது வந்து டாக்டர் சிம்பால். இப்போ அல்லேலூயா. நிறைய டாக்டருங்க காருக்கு பின்னாடி இந்த சிம்பால் இல்லைன்னா அந்த லெட்டருக்கு முன்னாடி அந்த சிம்பாலை போடுவாங்க. அது ரட்சிப்பின் சிம்பால். அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர் காப்பாற்றுறதுக்கு தானே, நமக்கெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தானே டாக்டர்ஸு. அல்லேலூயா. அவங்க வந்து என்னன்னு டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக மருந்துகள் எல்லாம் கொடுத்து பிரைஸ் தி லார்ட் நம்ம நோய்களை அகற்றி போடுறதுக்கு தானே டாக்டர்ஸு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த பாம்பு உருவத்தை அவங்க நோக்கி பார்க்கிற இந்த கண்ணால, அது பழைய ஏற்பாடு. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் எப்படி அது நிறைவேறுது அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மோசே உயர்த்தப்பட்டது போல மனுமகன் உயர்த்தப்பட வேண்டும், அதை ஜனங்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இது 2 இடத்துல சால்வேஷனுக்கு அடையாளமா ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கிராஸை மாட்டி வைக்கிறோம். அது ஒன்று.
அது மட்டுமல்ல, நம்மளுடைய நம்பிக்கையை அறிக்கை செய்து கொண்டே வருகிறோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய